நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். எல்லா கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து பாடுவோமா? ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஆமென். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டுமாமே வல்லவரே, நல்லவரே. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரை, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டுமாமே வல்லவரே. ஜெபத்திற்கு ஆரம்ப ஜெபமாக நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ராஜா அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த ஜெப கூடுகையை ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிப்பார்கள். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவே, ஆவியானவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, கிருபையாய் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, அருமையான இந்த குடும்பத்தினருக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிற விதமாய் அப்பா இந்த இடத்துல நடக்கிற இந்த ஜெப கூட்டத்தை கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா காரியமும் உமக்கு உகந்த தூபமாய் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அருமையான அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இந்த வீடை கட்டி எழுப்புவதற்கு அப்பா எல்லா தேவைகளை பரலோகத்திலிருந்து கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்தினதற்காக தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே புதிதாய் கட்டின அப்பா இந்த வீட்டை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த வீடு ஒரு இரட்சிப்பின் வீடாய், இது சமாதானத்தின் வீடாய், இது ஒரு அப்பத்தின் வீடாய், சுகவாச ஸ்தலமாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே இந்த வீட்டிற்கு வருகிற ஒவ்வொருவரும் அப்பா சமாதானத்தோடு கடந்து போக அப்பா நல்ல இளைப்பாறுதலை பெற்று கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இது ஒரு அற்புதத்தின் வீடாய் காணப்பட தகப்பனே நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வீட்டை கட்டுவதற்கு கர்த்தர் கொடுத்த எல்லா ஈவுகளுக்காக, பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா கர்த்தர் நடத்துங்க. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இன்னும் பாடி மகிமை
மகிமைப்படுத்த போகிறோம். உம்முடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கேட்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஊழியக்காரரை மறைத்து உம்முடைய வார்த்தையை கொண்டு இந்த வீட்டை நீர் பிரதிஷ்டை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நடத்துங்க, எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இல்லைன்னா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுமா? அல்லேலூயா. இப்போ நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஜோனி அவர் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. எல்லோருக்கும் தேர்ந்தான பாடல். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்கிற பாடலை யாவரும் உற்சாகமாக கையிலை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம், இது கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம், இது கைதட்டி பாடுங்களே. தோல்வியில்
ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், நாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், நாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்று உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், நாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், நாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம், இது கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம், இது கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், நாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், நாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. வந்திருக்கிற எல்லாருமே சத்தமாக சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஜீவனுள்ளவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் செத்து போனவர் அல்ல, மரித்தார், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு கூட அவர் எழுந்தார். ஹல்லேலூயா. முடிஞ்சால் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்களேன். நல்லா பாடுறீங்க, நல்லா கை தட்டுறீங்க. ஆனால் ஒன்று மட்டும் கம்மியாக இருக்குது, முகத்தில் மட்டும் சிரிப்பு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தரை எப்படி பாடணுமா? ஆமாம், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆராதிக்கிறோம், ஆனால் எப்படி ஆராதிக்க மாட்டேங்கிறோம். ஆகவே முகத்தில் நல்ல சிரிப்போடு நல்ல கரங்களை தட்டி நம்ம பாடுனது போல் இது உண்மைக்குமே இது வெற்றியின் நாள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த குடும்பத்துக்கு ஒரு வெற்றியின் நாள். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு. எல்லாத்துக்கும் தெரிந்த பழைய பாடல். ஆகவே நல்ல கரங்களை தட்டி பாடி, நல்ல சத்தமாய், நல்ல முகத்தில் சிரிப்போடு நல்ல சந்தோஷமாக பாடி நம் தெய்வத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு. நல்ல கை தட்டலாமா? வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. அல்லேலூயா பாடுவே, ஆனந்த
ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு வாழ்வளிக்கும் இயேசு வாழ்நாளெல்லாம் நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினா தாங்கியே கர்த்தரே என்பலன் எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பலன் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர் அகிலம் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கின்றார். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கின்றார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு எங்கள் வாழ்நாளெல்லாம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு எல்லாம் சேர்ந்து பாடும். வாழ்வளிக்கும் நல்ல முழு பலத்தோடு கூட கை தட்டி ஆமை. வாழ்நாளெல்லாம் ஜெயம் கொடுக்கும் வாழ்வளிக்கும் ராஜாவுக்கும் என் வாழ்நாளெல்லாம் உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் அவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துணியார். அல்லேலூயா பாடுவே உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு
கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல முழு பலத்தோடு ஹல்லேலூயா. அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாள் கைவிட மாட்டார். திருவிராமன் சொல்றீங்க. ஹல்லேலூயா. கருவில் கண்டவர் ஒரு நாளும் தெருவில் விட மாட்டார். திரும்பி நம்புறீங்க. முடிஞ்ச பக்கத்தில் எப்படி சொல்லுங்களேன், கருவில் கண்டவர் தெருவில் விட மாட்டார். மனுஷன் தெருவில் விட்டு போயிடுவான், ஆனால் தெய்வம் விட மாட்டார். இறுதி நாள் வரைக்கும் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவர். அவரை நம்புகிற பிள்ளைகளை அது யாராக இருந்தாலும் சரி ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினால தான் கர்த்தர் இந்த குடும்பத்தை உயர்த்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், வார்த்தைகள் அனுப்பிய மகிமைப்படுத்துவார். அந்த சரணத்தை மாற்ற நல்ல கரங்களை தட்டி நம்ம உற்சாகமாக நம்ம பாடி கர்த்தரை உயர்த்துவோம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்ப. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? நம்பிக்கை நன்மைகள் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும். கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி இயேசுவே. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் நீதியின் கரத்தினார், நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பலன் எதற்குமே அஞ்சிட. கர்த்தரே என்பலன் எதற்குமே ஜெயம் கொடுக்கும். கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவங்க அவருக்கு தெரிந்த பாடல் என்று நம்புகிறேன். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே என்ற பாடலை பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த பாடல் தெரிந்தவங்களை கை தூக்கி காட்டுங்க. என்ன 4 பேர் தான் கை தூக்கிங்க. ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதம், வேத வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை ஒன்றை விட்டு விலகாது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். மலைகள் விலகி போகுமா? மலைகள் விலகி போகுமா? சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்ல, அந்த மலையே விலகி போனாலும் நான் உன் மேல் வச்சிருக்கிற கிருபை ஒரு நாள் விலகாது. எத்தனை ராமன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிஞ்ச பக்கத்தில் எப்படி சொல்லுங்களேன். ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஆனால் சிரிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருப்பீங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். உண்மைக்குமே வெளியில வீட்டை பார்த்தேன். ஆண்டவர் எனக்கு இந்த காலம் வரப்போகுது. நான் சின்ன ஜோமன், நாங்களும் வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம். செண்டிங்கெல்லாம் போட்டாச்சு. எங்கள் வீட்டுக்கும் பெத்தேல் தான் பேர். ஆனால் செண்டிங் போட்டு 5 வருஷம் அப்படியே நிற்குது. வெளியே இன்னும் கொஞ்சம் கண்ணீர் இருந்துச்சு. என்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு இந்த காலம் வரப்போகுது, நாங்களும் என்னைக்கு பிரதிஷ்டை பண்ண போகிறோம். நிச்சயமாக ஒரு காலம் வரும். இத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க. அவர் நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார்.
ஹல்லேலூயா. லேட்டாக பண்ணால் லேட்டஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆகவே சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் என் மேலே வச்சிருக்க கிருபை ஒரு நாள் விலகாது. ஆகவே நல்ல கரங்களை தட்டி மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று நல்ல கைத்தட்டி பாடுவோமே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். ஓ எனக்காக என் வாழ்வில் என்றும் மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடும். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. நம்புறவங்க நல்ல சத்தமா அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு. என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றோ நீங்க சொல்லுங்கள். என் வாழ்வின் நம்பிக்கை என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமா. வழுவாமல் வாழ்வில் என்றும் போதுமா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நீங்க பாடின மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்தில் ஒரு முகத்தை பார்த்து சொல்லுங்களேன். நீங்கள் கூட மாறினாலும் ஆனால் என் அப்பா ஒரு நாளும் மாற மாட்டார். எத்தனை பேர் ராமேன்னு சொல்கிறீங்க? அவர் என் வாழ்க்கையில் ஒரு நாளும் மாற மாட்டார். நான் ஏற்கனவே சொன்னது போல் வீடு சென்டிங் போட்டு எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது. ஒரு கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நபர் எங்கிட்ட தொடர்பு கொண்டு வீடை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டாங்க. இப்படி வீடை போட்டிருக்கீங்களே, நான் வேணா அமௌண்ட்டு தாரேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ தரப்புறீங்க கேட்டோம். இந்த வீடு வேலை மொத்தம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்? கிட்டத்தட்ட 20 லட்சம் ஆகும், நான் தாரேன்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமாம்,
5 வருஷம் காத்திருப்பு. ஒரு நபர் சொல்கிறாங்க, நான் 20 லட்சம் தாரேன், இன்னும் 1 மாதத்தில் வீட்டு வேலையை ஆரம்பிங்க, முடிச்சிருங்க அப்படி சொன்னாங்க. இந்த வார்த்தையை கேட்டு குடும்பமாக நாங்கள் அழுதோம். ஏன்னா தேவன் 5 வருஷம் காத்திருக்கு மிகப்பெரிய பலனை தந்திருக்கிறாரே என்று சொல்லி அழுதோம். சொன்னவர் தான், ஆளை காணும். அல்லேலூயா. மனுஷங்கனால இப்படி தான் நல்லா பேசுவாங்க, அவர் ஆமைன்னு சொல்லுங்களேன். சொல்லி 5 மாதம் ஆகிட்டு ஆலயம் காணும், வார்த்தையும் காணும். மனிதர்கள் மாறி போனாலும் நான் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு நாள் மாற மாட்டார். ஒரு நாள் வரும், நீங்களும் ஒரு நாள் அங்கே வருவீங்க. ராமேன்னு சொல்கிறீங்க. ஹல்லேலூயா. கடைசி ஒரு முறை, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சி, எனக்காக ஜீவனையே அவர் கொடுத்துருக்கும் போது எனக்கு வீட்டை தரமாட்டாரா என்ன? நிச்சயமாக தருவார். ஹல்லேலூயா. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். இப்ப நல்ல கைத்தட்டி, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், நல்ல கைத்தட்டி பாடும். மலைகள், ஆமென், பர்வதங்கள், அவர் கிருபை, அவர் கிருபை மாறாது, நல்ல சந்தோஷமாய் அவர் கிருபை மாறாது. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை விட்டு ஆண்டவர், என்னை ஒருபோதும், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்வில், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. நல்ல 2 கரங்களை தட்டி அப்பா மகிமைப்படுத்துவோமே. நல்ல கரம் தட்டி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். அப்படி எழுந்து நின்று நம்ம கொஞ்ச நேரம் வானத்திற்கு பூமிக்கும் சர்வ வல்லமையுள்ளவர், கனத்திற்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம், ஒரு சில மணித்துளிகள் மாத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். நம்மளை ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். நல்ல தெய்வத்தை கொஞ்சம் அவர் செய்த நன்மைகள் நினைத்து பார்த்து நீங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்களேன். எத்தனை தோல்விகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை துரோகங்கள், எத்தனை முறை கண்ணீர் வடித்திருக்கிறோம், எத்தனை முறை அவமானப்பட்டிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து வர அந்த தெய்வம் நமக்கு உதவி செய்தாரே. அந்த நல்ல தகப்பனை கொஞ்சம் கண்ணை மூடி, கொஞ்சம் பயபக்தியோடு, யாரையும் வேடிக்கை பார்க்காம ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து, அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், என் கிருபை ஒரு நாளும் விலகாது என்று சொல்லியிருக்கிறாரே. அவர் கிருபை விலகாமல் இருந்ததுனால தான் கர்த்தருடைய வாழ்க்கை இம்மட்டுமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். அந்த கிருபையை தந்த தெய்வத்தை, அந்த இரக்கத்தை தந்த தெய்வத்தை எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஒரு விஷயம் கூட நன்றி சொல்லுங்க பாப்போம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சுகம் தந்தீரே, பலன் தந்தீரே, ஓ இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீரே ஆண்டவரே, வாழ தேவையான வசதிகளை தந்தீரே, நல்ல குடும்பத்தை தந்தீரே, உழைப்பதற்கு தேவையான பலனை தந்தீரே, என் தேவைகளை சந்தித்தீரே, எல்லாவற்றையும் அனுகூலமாய் முடிய பண்ணினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உயர்த்துகிறோம். எல்லாரும் வாயை திறந்து உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே.
ஹalleluya ஹalleluya. நன்றி ராஜா, உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya. சோர்ந்து போன நேரமெல்லாம் உம்முடைய வார்த்தைகள் அனுப்பி என்னை தேய்ச்சினவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மனிதர்கள் மறந்து போன பொழுது, நான் நம்பின ஜனங்கள் மறந்து போன பொழுது, ஆண்டவரை நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராய் என் வாழ்க்கையில் கூட இருந்து இம்மட்டும் நடத்தி வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் நீர் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவா நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை இரவும் பகலும் நீர் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீர். எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்பா? என்னை இரவும் பகலும் நீர் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. அந்த அற்புதத்தை உணர்ந்தவங்க நல்ல சத்தமாய் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான். நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கர்த்தரை கொஞ்ச நேரம் துதிக்க போகிறோம். நன்மை செய்த ஆண்டவரை கொஞ்சம் முழு பலத்தோடு, நல்ல முழு பலத்தோடு அவர் நாமங்களை சொல்லி, அவர் செய்த அற்புதங்களை சொல்லி, ஆண்டவரே என் வாழ்வை நன்மை செய்திரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். என்னை அதிசயமாய் நடத்தி வந்திரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அவரை உயர்த்த உயர்த்த அவர் பிரியப்படுகிற தேவன். என் நாமத்தை எங்கெல்லாம் உயர்த்தீங்களோ அங்கே நடுவில் வந்து வாசம் பண்ண வேண்டும் சொல்லியிருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அவர் நம் நடுவே வந்து விழாமுகிற கர்த்தர். எல்லாரும் சத்த உயர்த்தி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய வாய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கட்டும், எல்லாருடைய உதடு துதிக்கட்டுமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு பலத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீ நல்லவர் 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 நல்லவர், கிருபை நிறைந்தவரே, உம்மை உயர்த்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நன்மை செய்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி
நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, கண்மலையானவரே, நாங்கள் உயர்த்துகிறோம். அதிசயமாய் நடத்தி வந்தவரே, ஆச்சரியமாய் நடத்தி வந்தவரே, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபட்ட போதில்லை என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, எல்லா நன்மைகளையும் தந்தைகளை மகிழச் செய்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, மை உயர்த்துகிறோம். யாரும் அறியாத அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா, உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட வேண்டுமென்று சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மழகான, ஆமாப்பா, நீர் என்னை கண்டதனால் உயிர் வாழ்கிற, முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தால் உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத உங்க காருண்யத்தால் உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உங்க அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்தனா. அந்த அன்பை உணர்ந்து சொல்லுங்க. உமழகான கண்கள், உமழகான என்னை கண்டா முடிந்ததென்று நினைத்தனா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்றைக்கும் முடிந்து போக வேண்டிய வாழ்க்கையை அவருடைய பார்வை என் மேலே விழுந்ததுனால தான் இன்னைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். எப்படியாவது இயேசுவை பார்த்துவிட வேண்டும்ங்கிற ஆசையோடு கூட அலைந்து கொண்டிருந்த சகவின் மீது தேவனுடைய கண்கள் விழுந்தனால தான் சகவின் வாழ்க்கை மாறினது. இந்த ராத்திரி வேளையில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்க நாம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்றைக்கும் முடிந்து போக வேண்டிய வாழ்க்கையை உம்முடைய கண்கள் கண்டதுனால இன்றைக்கு என் வாழ்க்கை அழகாய் மாறி இருக்கிறது. ஆண்டவரை சொல்றதை மாத்திரம் உங்கள் வலது கரைத்து உயர்த்தி ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி, ஹல்லேலூயா, வலது கரைத்து உயர்த்தி, தூக்கி எறியப்பட்ட வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட வேண்டுமென்று சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்வேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்வேன்.
நல்ல 2 கரங்களை தட்டி அப்பா மகிமைப்படுத்தும். எல்லா நல்ல கரங்களை தட்டி அந்த ராஜாதி ராஜன், அந்த கர்த்தாதி கர்த்தனை நல்ல கரங்களை தட்டி உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கூடாரத்தை கொடுத்ததற்காக, நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்ததற்காக ஆமென் ஆமென். எல்லா தேவ பிள்ளைகளும் எல்லாரும் நல்ல ஒரு விஷயம் கரங்களை தட்டி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த ஆமென் ஆமென் உம்முடைய வீட்டுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனுடைய வீட்டுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனுடைய கூடாரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அப்படியே வலது கரத்தை உயர்த்தலாமா? கையை உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆமென். இந்த வீட்டுக்கு நேராக கரங்களை நீட்டுங்க பாப்பா. அப்படியே கையை உயர்த்தி இந்த கூடாரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். தம்முடைய பிள்ளைகள் கட்டி இருக்கிற ஆமென் இந்த கீழ் வீடு மேல் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவ கிருபை இறங்கி வரும்படியாக எல்லாரும் ஜெபிக்கலாம். யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. ஆமென். சபையிலிருந்து வந்த தேவ பிள்ளைகள் ஆமென் 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 ஆமென். ராணி அக்காவுடைய குடும்பங்கள், சொந்தங்கள் ஆமென். பிரியா வீட்டில் இருந்து எல்லாம் வந்திருக்கிற எல்லா சொந்தக்காரங்க ஆமென் ஆமென். டீம்ல இருந்து வந்திருக்கிற எல்லா தம்பிமார் கையை நீட்டி ஜெபம் பண்ணுங்கப்பா. இது உம்முடைய கூடாரமப்பா, இது உம்முடைய கூடாரமப்பா. எல்லாரும் சொல்லுங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்த தேவ மகிமாய் ஆமென் ஆமென். பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவரின் மகிமாய் ஹல்லேலூயா. சீனாய் மலையில் இறங்கி வந்த அந்த கர்த்தருடைய அக்கினி புகை காடு ஆமென். சாலமோன் தேவாலயத்தில் இறங்கி வந்த தேவ மகிமாய் இப்பொழுது இந்த கூடாரத்தை நிரப்பட்டுன்னு சொல்லுங்க, நிரப்பட்டுன்னு சொல்லுங்க. இந்த கூடாரம் ஆமென் கர்த்தருடைய கூடாரமாய், கர்த்தருடைய மகிமை நிறைந்த கூடாரமாய், கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்த கூடாரமாய் ஆமென் நீர் மாற்றி கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென் ஆமென். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரத்தின் நிலை கால்களிலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டது போல ஆமென். கையை நீட்டி சொல்லுங்க, இந்த கூடாரத்தில் இயேசுவோட ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. கீழ் வீட்டில் மேல் வீட்டில் எல்லா அறைகளிலும் எல்லா நிலை கால்களிலும் என் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. பஸ்காட்டு குட்டியாகிய சாபத்தை உடைத்து போடுகிற, சாபத்தை உடைத்து போடுகிற, மரண தூதனை விலக்கி பாதுகாக்கிற, மரணத்திற்கும் சாபத்திற்கும் விலக்கி பாதுகாக்கிற ஆமென் இயேசுவின் ரத்தம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் எங்கள் கூடாரத்தின் எல்லா நிலை கால்களிலே தெளிக்கப்படுகிறதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமென். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கூடாரத்தை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்படியே முடிஞ்சவங்க 2 கையை உயர்த்தி நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, கட்டி கொடுத்தீங்களப்பா, கட்டி கொடுத்தீங்களப்பா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா என்று வேதம் சொல்லுகிறதே. ஒரு வீட்டை ஆண்டவர் தாங்க கட்டி கொடுக்கணும், ஆண்டவர் தாங்க கட்டி கொடுக்கணும். எவ்வளவோ தடைகள் வரும், எவ்வளவோ பிரச்சனைகள் வரும், சத்துருவின் கிரியை வரும். ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறதுக்குள்ள பொறாமை நாவிகள், எரிச்சொலி நாவிகள், வன் கண்கள்லாம் வரத்தான் செய்யும். ஆனா அதன் மத்தியில கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கட்டி கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் கட்டி கொடுத்தாருங்க. என்னதான் நம்மகிட்ட பணம் இருந்தாலும் கர்த்தர் தான் வீட்டை கட்டி கொடுக்கணும். அதான் வேதம் அழகா சொல்லுகிறது, அவர் கட்டி கொடுக்கலனா என்ன பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கூடாரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துங்களேன், நன்றி செலுத்த. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து இதை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இந்த ஜெப கூட்டத்தில் வந்திருக்கிற எஸ்தர் அவர்கள் ஜெபம் பண்ணுங்க. மற்ற எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆமென் 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 ஆமென். எஸ், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். இயேசுவே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. ஏசு ஆசீர்வதிங்க, ஏசு ஆசீர்வதிங்க. பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காரலாம்.